இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு அநேகர் ஞானத்தை தேடி ஓடுகிறதை நாம் அறிகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஞானம் வேண்டும் என்று சொல்லி அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் ஞானம் தேவை. அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். ஒருவேளை புத்தகத்தை படிப்பதனால அறிவு வளரலாம், ஆனா ஞானம் கொடுப்பது ஆண்டவர் தான். அந்த அறிவை சரியாக பயன்படுத்தி ஞானமாய் நாம் வாழ உதவி செய்கிறவர் ஆண்டவர் தான். இந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆண்டவரிடத்திலே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் ஆண்டவரிடத்திலே உண்டு. எத்தனையோ பேதைகள், எத்தனையோ படிக்க முடியாதவர்கள், எத்தனையோ பேதமை உள்ளவர்கள் கூட ஆண்டவர் தருகிற ஞானத்தை பெற்று வாழ்க்கையிலே அநேக சாதனைகளை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஆண்டவர் எளியவனுக்கும் பலவீனனுக்கும் இறங்குகிற தேவன். பேதைகளை அவர் ஞானியாக்குகிற தேவன். அப்போ அந்த ஞானம் நம்ம இடத்துல குறைவாக இருக்கிற பொழுது ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம சிறப்பாய் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேண்டியது ஞானம். அப்போ நம்ம அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கேட்கிற எவனுக்கும் என்ன செய்கிறார்? அவர் தாராளமாய் கொடுக்கிற தேவன், உதவி செய்கிறவர். பொருளாதாரத்திலேயோ நோயை குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட ஞானம் இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு தொழிலை செய்வதற்கு, ஒரு வேலை ஸ்தலத்திலே ஒரு வேலையை நடத்துவதற்கு, இன்னும் கூட பணத்தை செலவழிப்பதற்கு கூட, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஞானம் வேணும். சம்பாதித்த ஐஸ்வர்யத்தை சரியான வழியிலே செலவழிப்பதற்கும் ஞானம் வேண்டும். இன்றைக்கு ஞானம் இல்லாமல் உலகத்துல வாழ தெரியாம வாழ்ந்து ஞானம் இல்லாமல் மடிந்து போகிறவர்கள் எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு அந்த ஞானம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம், நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் தினந்தோறும், ஆண்டவரே இந்த நாளை நான் கடந்து செல்ல எனக்கு ஞானம் வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும். பேச எனக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவரே, நான் மற்றவர்களோடு பழக எனக்கு ஞானம் வேண்டும். இன்னும் கூட எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஞானம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? வாழ்க்கையிலே நாம் உயர்ந்த நிலைக்கு வரலாம். அநேக ஆபத்துகளுக்கும் நாம் என்ன செய்யலாம்? தப்பி கடந்து செல்லலாம். இன்றைக்கு அந்த ஞானத்தை நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். உனக்கு வேண்டிய ஞானத்தை நீ என்னிடம் கேள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அறிவு, புத்தி எல்லாம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் அவரிடத்திலே இருக்கிறது. வேதத்திலே நாம பார்க்கிறோம், அந்த பெசலெயேல் என்று சொல்லுகிற மனிதனை பெயர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். சகலவித ஆசரிப்பு கூடாரத்திற்கான சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், பேதுரு யோவானை குறித்து நம்ம பார்க்கிறது, நம்ம அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதிலே நம்ம பார்க்கிறோம், அந்த அதிகாரிகள் சொல்றாங்க, அந்த இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இந்த பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனா அவங்க பேசுகிற ஞானத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்படுகிறாங்க. அவங்க தைரியத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இவங்க படிக்காதவங்க அல்ல, இவங்க பேதமை உள்ளவர்கள் அல்ல, பேதைகள் அல்லவா, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, இவ்வளவு தைரியம் வந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, அடுத்தால வாசிக்கிறோம், அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சரிங்களா? அவங்க இயேசுடனே கூட இருந்தவர்கள். நாமும் கூட ஆண்டவரோடு கூட இருக்கிற பொழுது, அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது, எந்த பேதையர்களாக இருந்தாலும், நாம் ஞானமற்றவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை நமக்கு தருவார், புத்தியை தருவார்.
அறிவை தருவார். படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, நிறைய பிள்ளைகள் இந்த காலங்களில் படிக்க முடியல, என்னால என்னுடைய கவனத்தை படிப்புல செலுத்த முடியல, எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி அநேக பிள்ளைகள் புலம்புகிறதை நாம் அறிகிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது நம்மை தாழ்த்தி, என்னையும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, எனக்கு இதற்குரிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுத்து எந்த செயலையும் சிறப்பாய் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். கூட ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது தந்தி கருவியை கண்டுபிடித்த அந்த சாமுவேல் மோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வாசித்த பொழுது அவர் அவருடைய படைப்புகளை குறித்து அநேகர் அவரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். நீங்க இந்த கருவியை கண்டுபிடிப்பதற்கு நிறைய இன்னல்களையும் நிறைய சவால்களையும் நீங்க சந்தித்திருப்பீர்கள், நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஒன்றல்ல இரண்டல்ல நான் சந்தித்த பிரச்சனைகள், ஆனால் ஒவ்வொரு சிக்கலான பிரச்சனைகள் வரும்போது நான் ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கும் வரைக்கும், ஞானத்தை கொடுக்கும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், எனக்கு கொஞ்சம் தெளிவு ஞானம் வரும், நான் திரும்ப அந்த பணியை தொடருவேன். இப்படி நான் ஜெபித்து ஆண்டவரிடத்துல கேட்டு நான் இந்த கருவியை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அந்த தந்தியிலே அந்த எழுதப்பட்ட முதல் வாசகம், இது கர்த்தரின் மகத்தான செயல், இது கர்த்தரின் மகத்தான செயல் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கண்டுபிடிப்பு கர்த்தர் கொடுத்த மகத்துவமான ஒரு செயல் என்று சொல்லி. பிரியமானவர்களை, நாமும் கூட அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும்போது, ஆண்டவரை இந்த நாளுக்குரிய ஞானத்தை தாரும், இந்த நாளை நான் வெற்றியாய் கடந்து செல்ல வேண்டும், இந்த நாளை நான் சிறப்பாய் ஓடி முடிக்க உங்க ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது, ஆமா, படிப்பறிவில்லாதவர்களாக இருந்தாலும் பேதைகளாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்று சிறப்பாய் வெற்றியாய் வாழ முடியும். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எப்படி அவர்கள் திறமையா அவங்க பேசினாங்க, திறமையா இருந்தது போல நாமும் ஆண்டவரோடு கூட இருக்கிற பொழுது, அவரிடத்திலே கேட்கிற பொழுது, அவருடைய பிள்ளைகளுக்கென்று, நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள். தினந்தோறும் அந்த ஞானத்தை எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை தாரும், இந்த உலக வாழ்க்கையை நான் ஞானமாய் வாழ எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுத்து எல்லா விதத்திலும் அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல கேட்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நாம் அறிகிறோம். ஞானமே முக்கியம் என்று சொல்லி ஞானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஞானத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவர், அறிவும் புத்தியும் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே, குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை வளர்க்க, படிக்க எனக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் சுவாமி உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே ஞானமாய் தங்களுடைய காரியங்களை நடத்த, சிறப்பாய் செய்து முடிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.